பார்க்கு அண்ட் தென் பார்க்லேருந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு கடை தான், பர்ச்சேஸ் பண்ணுற மார்க்கெட் தான். இந்த மீன் மார்க்கெட் உள்ள பூந்துட்டேன் வழி தெரியாமல். என்ன சரிங்க, நம்ம ஆர்டர் பண்ணது இதுதான். இது ஃபுல்லாகவே 10 தினாரு. ஹே ஹலோ காய்ஸ், இப்போது ஆக்சுவலாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, இது வந்து முபாரக்கியா சூக். நான் நைட் டைமில் இங்கே வந்திருக்கேன், பகல் டைமில் வரேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ் வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காலை டைமில் இப்போ தான் வரேன், அதாவது சாயந்தர டைம் என்ன ஒரு 4 மணி ஆக போகுது. நல்லா சூரிய மறையிற டைமு, சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸ். மெயினாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சுற்றி பார்க்குறதுக்கும் நிறையா இருக்குது இங்கே, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இது அந்த பார்க்கு. அண்ட் தென் பார்க்லேருந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு கடை தான், பர்ச்சேஸ் பண்ணுற மார்க்கெட் தான் இந்த இடம். ஆக்சுவலாக இங்கே அதிகமான கொய்த்தி இருப்பாங்க. நான் நைட் டைமில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா. இப்போ தான் மார்னிங் டைமில், அதாவது ஈவினிங் டைம்னு வைங்களேன். ஸோ ஈவினிங் டைமில் வந்து வீடியோ போடுறேன். ஒரு நல்ல பிளேஸ், சூப்பராக இருக்குது, நல்ல க்ரௌடாக இருக்குது. உள்ளே போயிட்டு இங்கே என்ன வாங்க போகிறோன்னு தெரில, ஏதாச்சும் வாங்கினேன் அப்படின்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து குளிர் டைம்ங்கிறனால எல்லாரும் இந்த மாதிரி சைட்லலாம் ஃபுல்லாக பெஞ்ச் போட்டு அவங்க ஏதோ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, சண்டே மார்க்கெட்லாம் இருக்குமே அந்த மாதிரியான ஒரு இது. நிறைய பேர் விற்கிறாங்க, சில பேர் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். இங்கே உள்ளார ஒரு ஹோட்டல் இருக்குது, பார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவருக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அதை பண்ணிவிட்டு இங்கே தான் சாப்பிட போகிறோம். என்னென்ன இருக்குன்னு தெரில, சாப்பிடும் போது பார்ப்போம். இப்போ போயிட்டு என்னென்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக சூக்கோட மையப்பகுதியில் வந்து நிற்கிறேன், சென்டர். இதில் எந்த பக்கம் வேணாலும் போகலாம். இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஹோட்டல்ஸ். ஸோ இது அவுட்டர் போகிற வழி, இது ஒரு ஹோட்டல். அப்புறமா நம்ம வந்த வழி இந்த பக்கம். இன்னும் இதில் என்னென்ன கடை இருக்குங்கிறது தான் எனக்கு தெரியல. எல்லா கடையுமே இருக்குதான். நம்ம இதை சுற்றணும் அப்படின்னா ரொம்ப நேரம் தேவைப்படும். இப்போ இருட்டுச்சுன்னா எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரோங்கிறது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. சார் நம்ம வீடியோ எடுக்கிறோமா, அதை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். திடீர்னு இப்போ வந்து மீன் மார்க்கெட் உள்ள பூந்துட்டேன் வழி தெரியாமல். சரி வந்ததும் வந்தோம், எனக்கு வந்து குடல் வாங்கணும். ஸோ அதனால் குடல் இங்கே இருக்குன்னாங்க, அதை பார்க்கலான்னு போகிறேன். அது இருந்தால் அது வாங்குவோம். ஃபுல்லாக வெறும் மீன் மட்டும்தான் இருக்குது ரெண்டு பக்கமும். இது இங்கே ஃபுல்லாக மீன். இங்கே வந்தோன்னா அப்படியே இறால், சின்ன இறால் வந்து பெரிய இறால் எல்லாமே இருக்குது. ஆனால் கறிக்கடையை காணும். இந்த லாஸ்ட்டில் தான் கறிக்கடை இருந்துச்சு ஒன்று, அதை காணும். ஒரு இடம் மாதிரி வந்துட்டோம்னான்னு தெரில, யாட்டாச்சும் கேட்போம் இருங்க. மீன் மார்க்கெட்டில் வந்து கறிக்கடையை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணன் தான் சொன்னாங்க இது உள்ள தான் இருக்கும் லாஸ்ட்லேருந்து. ஆனால் நானும் ஒரு தடவை பார்த்துருக்கேன். இப்போ கறிக்கடை மீன் கடையிலேருந்து வந்து வெஜிடபிள், இந்த பக்கம் ஃப்ரூட்ஸு, அப்படியே போவோம் வாங்க. இது எல்லாம் ஹேண்ட்பேக்ஸு அண்ட் தென் மொபைல் எல்லாமே இருக்குது. கறிக்கடையை தேடி வந்தேன், கண்ணில் என்னென்னமோ மாட்டுது. இப்போ வந்து பேகு, அப்புறமா கிட்ஸுக்கு தேவையான கடை. இது பாருங்க. என்ன சரிங்க, இது கிட்ஸுக்கு. அப்படியே இப்படி வந்தால் பேகு, இங்கே மொபைலு, இங்கே மேக்கப்பு. ஷோயோ முடியலையே. இப்போ நாங்கள் எந்த பக்கம் வந்தோம் எந்த பக்கம் போகிறோன்னு தெரில. கொய்த்தில் இருக்க நீங்கள் இது உள்ளே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ்லாம் பண்ணோன்னா ப்ரைஸு ரொம்ப கூட இல்லை, கூட தான். ஆனால் சும்மா ரவுண்ட் பண்ணி என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா இருக்குது. அப்படியே 3வது ரோக்கு போங்கன்னா ஒருத்தன்
அவ்வளோ வழி சொன்னான் பாருங்க. வெளியே போகிறதுக்கு வழி கேட்டிருக்கான். அவன்கிட்ட போய் நான் வழி கேட்டிருப்பான். கேட்பானா? அவன் சொல்கிறான், நீ வெளியே போ, அப்படியே 3 கடை தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொன்னான். நானும் போகிறேன். எக்ஸிட் வந்துட்டு அவன்கிட்ட போய் நான் வழி கேட்டேன் பாருங்க. என் தப்பு தான். நான் வந்து எங்கே இருக்குன்னு தேடிட்டு வாங்கலாமான்னு யோசிப்போம். இவருக்கு வேறு பேரிச்சம்பழம் வாங்கலை. கிட்டத்தட்ட 3 வாரமாக நானும் ஒரு வீடியோலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்கணும்னு வாங்கலை. அதை போய் வாங்கிட்டு வரேன். இங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, வந்து என்ன வேணும்னு சொல்லலை, நான் ஃபோன் பேசிட்டு நிற்கிறேன் இங்கே ஓரமாக. அவன் கையில் பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு போகிறான். கடைக்கு தான் வந்திருக்கேன், டெஸ்ட்டு பாருங்கன்ட்டு. அவர் போய் வாங்கிட்டு வரட்டும், நம்ம அப்புறமா போவோம். பேரிச்சம்பழம் கடைக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ வெரைட்டி பேரிச்சம்பழம் இருக்கு. எவ்வளோ மாடல் பேரிச்சம்பழம். வரவனுக்கு எல்லாருக்கும் நான் எனக்கு மட்டும் கொடுக்குறவங்க தான் எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் அள்ளி அள்ளி கொடுக்குறாருங்க. நல்ல மனுஷங்க. ஒரு வழியா 3 வாரம் அலைஞ்சி இந்த வாரம் பேரிச்சம்பழம் 3 மாசம் தானே அலைஞ்சோம். 3 மாசம் 3 மாசம் 3 வாரம். அந்த மாசத்துக்கு ஒரு நாள் தானே லீவு. நவம்பர் லாஸ்ட்ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம். 1 மந்த் அலைஞ்சோம். எங்க 1 மந்த் அலைஞ்சோம். 3 தடவை வந்துட்டாங்க. அலைஞ்சி ஒரு வழியா வாங்கிட்டோம் பேரிச்சம்பழத்தை. இப்போ வந்து வாங்கின பிறகு எந்த பக்கம் போனால் வழி தெரியும் தெரியல. 4 பக்கமும் வெளிச்சம் தெரியுது. அந்த மாதிரி தெரியுது. இப்போ எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரில. வெளியே ஆக மொத்தத்தில் ஏன்னா செம க்ரௌடாக இருக்குது. வெளியே போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம். இந்த ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வாங்க. குவைத்தில் உள்ளவங்க இங்கே வாங்க. கண்டிப்பாக ஒரு அப்படியும் ஒரு இந்த குளிர்காலமாக இருக்கலாம், புழுக்கமே இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 மணிக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணிக்கு இங்கேயே சாப்பிட்டுட்டு, ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு அப்புறமா இது பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம். வாங்குறதுங்கிறதோட ஆனால் வாங்கலாம். ப்ரைஸ் சில இது நல்ல ப்ரைஸில் இருக்குது, சில இது ஹை ப்ரைஸில் இருக்குது, ஆஃபர்ஸும் இருக்குது. பிடிச்சா வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி தான். நான் இப்போ வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இப்போ வெளியே போய் டீ குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு திரும்பி இங்கே தான் சாப்பிட வருவேன். ஸோ வரும்போது கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். 2 hours later. இப்போ வந்து ஃபைனலாக அப்படி இப்படின்னு சுற்றிட்டு பார்க்கியா, அதாவது ஈரானி சுக்குன்னு சொல்லுவாங்க, இது உள்ளே சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா கபாபில் வந்து மீட்டும் அப்புறமா சிக்கனு குப்பூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட தான். நான் டேஸ்ட் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்து சாப்பிட்றேன். நான் மட்டும் சாப்பிடல, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து சாப்பிட்றதுனால அப்படி ஷேர் பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வராது. சும்மா எப்பயாச்சும் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்றோம்ல, அதனால அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்ன அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டு வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஆர்டர் பண்ணது இதுதான். இது ஃபுல்லாகவே 10 தினாரு எல்லாமே வந்துட்டு. இதில் வந்து அப்புறமா கறி கபாபு, சிக்கன் கபாபு, அங்கே ஒரு கபாபு, அப்புறமா இது வந்து உள்ளார வந்து கறி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேஸ்ட் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதர் தென் அது கூடவே இந்த குபூஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் சாப்பிட போகிறோம் பயங்கரமாக. ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண போகிறது இது. சூப்பரா இருக்கு. உள்ளார கறி வச்சுருக்காங்க. கறியை கைமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கறியை உள்ளார வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி செமையாக இருக்கு. டேஸ்ட் சொல்ல தெரியல எனக்கு ஆக்சுவலாக. வேற லெவல். அண்ட் தென் இந்த குபூஸ் கூட தான் நம்ம எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட போகிறோம். இது ரோல் பண்ணிட்டு வேற லெவல் சூப்பராக இருக்கு. அண்ட் என்னடா மதுரைக்காரனுக்கு அந்த சோதனை.
சூப்பராக இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேட்டு கூட தான், பட் இருந்தால் நம்ம மதியம் அவ்வளோவா சாப்பிடல. ஸோ அதையும் இது சேர்த்து சாப்பிட்ற மாதிரி எப்படியும் செலவாகும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ். ஸோ செலவு பண்ணுறது அப்படின்னு கிடையாது. எப்போதுமே ஒரு இந்தியன் ஹோட்டல் தேடி போய் நம்ம ஒரு இந்தியா ஃபுட்ஸாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி குவைத்தி ஃபுட் சாப்பிட்றதுனால எந்த தப்பும் கிடையாது. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா உரப்புங்கிறது இல்லை, அதுதான். பட் டேஸ்ட் நல்லா தெரியுது எனக்கு. நிறைய இருக்குது. இதுவுமே ஒரு கபாப் தான். அல்டிமேட்டா இருக்கு. நல்லா லெமன் புழிஞ்சனால அந்த புளிப்பு டேஸ்டோட சூப்பரா இருக்கு. மேக்ஸிமம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க பார்க்கியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு குவைத்தி ஃபுட் நான் சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்றேன். சூப்பரா செம்மையா சாப்பிட்டுட்டோம். வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலான்னு இல்லை, வந்து நைட்டு டின்னரை சூப்பரா சாப்பிட்டுட்டு போகலாம். எப்போ பாரு தோசை, இங்கே வந்து அந்த தோசை இட்லி எல்லாம் தேடிக்கிட்டு அலையிறதுக்கு குவைத்தி ஃபுட்டு வெறும் கறி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கறி குபூஸ் இது மட்டும்தான் சாப்பிட்டோம். இது இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா பிரைஸ் ரொம்ப ரொம்ப ஹை. இப்போ நாங்கள் சாப்பிட்டதே 10 தினார். இப்போ பார்த்தீங்களா 4 பேர் சாப்பிட்ருக்கோம், ஒரு ஆளுக்கு 2.5 தினார். இது கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி சாப்பிட்ற ரேட்டுக்கு சமம். அந்த மாதிரி ஒரு 5 பேர் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா ஆளுக்கு 2 தினார் தான் வரும். நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு இந்த மாசத்துல எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. இப்போ சாப்பிட்டேன், இதுக்கு மேலே சாப்பிடணும்னு தான் சாப்பிட மாட்டேன். நான் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இங்கே சாப்பிட்டேன். சூப்பராக சாப்பிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த தடவை வந்தேன் அப்படின்னா அப்புறம் ஹம்மூஸ்லாம் இருக்குது. ஹம்மூஸ் எப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதில் குபூஸ் தொட்டு சாப்பிடுவாங்க. அது மார்னிங் டைமில் நான் சாப்பிட்ருக்கேன் கடையில். இங்கே அந்த இது இருக்குது. அது இல்லாமல் ரைஸுமே இருக்குது. கப்ஸா அந்த மந்தி சொல்கிறாங்களா அந்த மாதிரி ரைஸ் இருக்குது. அவங்க மெனு கார்டில் எக்கச்சக்க டிஷ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு டிஷ்ஷையும் பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்க்கும்போது அப்படியே உரமாக வச்சிடணும் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் இங்கே குவைத்தி ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இனிமேல் வர வீடியோஸில் நான் குவைத்தி ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நின்றுட்டோம், இங்கேயும் இந்த இந்தியா ஃபுட்டே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ குவைத்தி ஃபுட் ட்ரை பண்ணி ப்ரைஸ் பெஸ்ட்டான ப்ரைஸ் சாப்பிடலாம் வேணாங்கிறத நான் இனிமேல் நம்ம வீடியோஸில் முடிஞ்சால் என்னால் சொல்லுவேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய், see you.